ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான பாசிப்பருப்பு பாயசம் செய்ய போகிறோம். அதாவது பருப்பு பாயசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் செய்யணும்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்து செய்யுங்க, ரொம்பவே சூப்பராக வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பருப்பு பாயசம் செய்ய போகிறோம். அதுக்காக வெல்லம் எடுத்துருக்கோம், 1 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். இந்த வெல்லத்தை எல்லாம் உடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். அது வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். ஒரு 750 ml தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெல்லம் கரைஞ்சி வரட்டும். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ பாசிப்பருப்பு எடுத்துருக்கோங்க, மூங் தால். இப்போ இதை ஒரு 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பருப்பை நல்லா பிசைஞ்சு ஒரு 3 முறை தண்ணி மாற்றி கழுவுனாவே க்ளீன் ஆகிடும் அந்த பருப்பு. சின்னதாக ஒரு லெகன் வச்சுக்கலாம். அதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்த பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விடலாங்க. இதை பருப்பு நல்லா வெந்து வரட்டும். இந்த பருப்பு பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எதுக்காகன்னா இதுக்கு வந்து நம்ம கலர் போட போகிறதில்ல, அதனால் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இந்த பருப்பு வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் எடுக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம வெள்ளைப்பாக ரெடி பண்ணியிருக்கோம். அது வந்து வெல்லம் கரைஞ்சிடுச்சிங்க. அதை எடுத்து ஓரமாக வச்சுருக்கோம். அது ஆறி வரட்டும். இந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் அந்த பாகை சேர்த்துக்க போகிறோம். அது எந்த ஸ்டேஜில் சேர்த்துறோன்றது முழுசாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இது வெல்லமும் தண்ணியும் சேர்த்து நம்ம அடுப்பில் வச்சுருந்தோம். அது நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த ஜாகரி எல்லாம் பாருங்கள், ஜாகரி சிரப் ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 20 நிமிஷம் இந்த பாசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்கும் போதே தெரியும் ரொம்பவே சூப்பராக வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாக இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறதுக்கு முன்னே வடிகட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வெள்ளத்தில் நிறைய மண்ணுங்க டஸ்ட்டுங்கெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கிறது நல்லது. இந்த பாயசத்துக்கு 1 கிலோ பருப்புக்கு 1 கிலோ வெல்லம் எடுத்துருக்கோம். 750 ml தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வர விடணும். அதுக்கு முன்னே உங்களுக்கு தண்ணி அதோட திக்னஸ் எந்த மாதிரி இருக்கணுன்றதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க. இப்போ கொதி நல்லா வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொதி வர சமயத்தில் நம்ம பால் சேர்த்துக்கலாம் அல்லது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். இந்த தேங்காய் பால் செய்கிறதுக்கும் ஒரு விதம் இருக்குது. அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான தேங்காய் பால் ரெடியாக வரும். நாங்கள் பாருங்கள் நல்லா திக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பால். அது எப்படி செஞ்சோன்னா 2 தேங்காவை எடுத்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டோம், க்ளீன் பண்ணிவிட்டு. அது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம், அதாவது 1 லிட்டர் தண்ணியில் நம்ம ஊற வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு துணியில் வடிகட்டி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி திக்கான ஒரு தேங்காய் பால் ரெடியாகி வந்திருக்கு. இது சேர்த்துக்கிறோம். உங்களால் இது செய்ய முடியல அப்படின்னா கூட பால் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா திக்கான பால் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் பால் சேர்த்து செய்கிறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு மனமாக இருக்கும். அதனால தான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். நம்ம இந்த பாயசத்துக்கு கலர் வேணால் கூட சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணுங்கள். இது வந்து இந்த பருப்பு பாயசம் நம்ம வெள்ளத்தில் செஞ்சுருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு கொதி வந்தாவே போதும், இந்த அளவுக்கு வந்தாவே போதும், ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் ஒரு 100 ml நெய் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஏலக்காய் பொடி, ட்ரை கிரேப்ஸு, முந்திரி இதெல்லாம் கூட நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். பட் நமக்கு ஆர்டர் கொடுத்த கிளைண்ட் வந்து அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ப்ளைனாக கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி, ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த பாயசத்தோட அரோமா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அப்படியே கம கம கமன்னு அப்படியே மூக்கு தொலைக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். நம்ம செஞ்சுருக்கிற இந்த பாயசம் வந்து 50 பேருக்கான பாயசங்க. 50லேருந்து 100 பேர் கூட சாப்பிட்லாம். பட் 50 பேருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பாயசம் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான பருப்பு பாயசம் செஞ்சு காமிச்சிருக்கோம். நம்ம செஞ்ச இந்த பருப்பு பாயசம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுவாங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.